ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு குயிக் அண்ட் டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை பிகினர் கூட ஈஸியாக செய்யலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் மிகவும் கம்மிங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குன்னு மசாலா தனியாக அரைக்க தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்மால் சைஸ் ஆனியனை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சை மிளகா 3 பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை 2 கொத்து உருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இரண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கடலெண்ணெயை ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டு பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நறுக்கி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாங்க. ஆனியனை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் சிக்கனை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. சிக்கன் நல்லா உருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. சிக்கன் நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணதும் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
ஒரு 15 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. தேவையான உப்பு சேர்த்து கலக்கி ஒரு 5 மினிட் மூடி வைக்கலாங்க. சிக்கன் சாப்பிட ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. Thank you watching friends.